வெல்கம் டு Aram Info. ஹாய் வியூவர்ஸ், எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி காலிஃப்ளவர் தட் இஸ் கோபி மஞ்சூரியன் செய்ய போகிறேன். சைனீஸ் டைப்பில் கோபி மஞ்சூரியன் ஒரு ஸ்நாக் மாதிரி ட்ரை ஐட்டமாக செய்ய போகிறேன். அதே கிரேவியாகவும் செய்யலாம், ட்ரையாகவும் செய்யலாம். இன்றைக்கி நான் ட்ரை தான் செய்ய போகிறேன். வாங்க பார்க்கலாம் எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு. காலிஃப்ளவரு, கார்ன் மாவு, மைதா மாவு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தனி மிளகாத்தூள், உப்பு, லெமன் ஜூஸ், அரிசி மாவு, சோயா சாஸ், சில்லி சாஸ். இந்த காலிஃப்ளவரை நல்லா சுடு தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுட்டு அதில் கொஞ்சம் உப்பு போட்டு இதை போட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சிடணுங்க. மூடி வச்சுட்டு இதை வடிகட்டி எடுத்துருக்கேன் நான். அது ஏன்னா அதில் சின்ன சின்ன பூச்சிலாம் இருக்கும் இல்லைங்களா, நமக்கு தெரியாமல் அதெல்லாம் அந்த சுடு தண்ணியில் போயிட்டு செத்து போயிடும். அதனால அந்த மாதிரி செஞ்சுருக்கேன். இதுக்கு பிறகு நம்ம மேரினேட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, சால்ட் டு டேஸ்ட், மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. முதல்ல இது நல்லா அந்த ஈரத்துலேயே அந்த மிளகாத்தூள் எல்லாம் பிடிக்கிற மாதிரி ஃபஸ்ட்டு நல்லா இது பண்ணிக்கோங்க. நல்லா ஆயிடுச்சு. இப்போ லெமன் ஜூஸை நல்லா தெளிச்சு விட்டுக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் 1 ஸ்பூன், மைதா மாவு 1 ஸ்பூன், அரிசி மாவு 1 ஸ்பூன், எல்லாத்தையும் போட்டு நல்லா இருக்கணும். சும்மா அப்படின்னாலே போதுங்க, காலிஃப்ளவர்லாம் உடையாமல் இருக்கும். அந்த ஈரத்துலேயே அந்த மாவும் பிடிச்சிக்கும். இதுக்கு மேலே ஒரு மூடி சோயா சாஸ், சில்லி சாஸும், சைனீஸ் டேஸ்ட்டுக்காக இந்த ரெண்டும் ஊற்றிக்கணும். இந்த மாதிரி எல்லா மசாலா பிடிச்சிட்டு ஜஸ்ட்டு எண்ணெய் காயிற வரைக்கும் இருந்தால் போதும். ஏன்னா ஏற்கனவே சுடு தண்ணியிலையும் நல்லா இதுவாக இருக்கு இல்லைங்களா, அது இது பண்ணாலே போதும். அடுப்பு பற்ற வச்சுக்கோங்க.
எண்ணெய் காஞ்ச பிறகு எண்ணெயை ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காயட்டும். எண்ணெய் கொதிச்சிருச்சு. காலிஃப்ளவரை ஒன்றா கொஞ்சம் கொஞ்சம் தீயை குறைச்சிக்கோங்க. எல்லாம் முதல்ல கருப்பாயிடக்கூடாது இல்லையா, அதுக்காக. காலிஃப்ளவர்லாம் பசங்களுக்கு இப்படி செஞ்சு கொடுத்தோம்னா தான் நல்லா கருமுறைன்னு சாப்பிட்றாங்க பிள்ளைங்க. நம்ம கறி மாதிரி செஞ்சோம்னா தோசைக்கு குருமாவில் போட்டோம்னா எல்லாம் தூக்கி தூக்கி ஒரு சைடில் வச்சுடுதுங்க. அதே நம்ம இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா ஒன்று கூட விடாமல் அழகாக சாப்பிட்டுட்டு ஜாலியாக சுற்றுறாங்க. பசங்களுக்கு டீப் ஃப்ரை தான் ரொம்ப தேவையாக இருக்குது இந்த காலத்தில். சரி, நாமளும் அதுக்கு தகுந்த மாதிரி, அவங்களுக்கெல்லாம் எங்கள் வயசு தானேங்க, இப்போ தானே சாப்பிட முடியும், செஞ்சு கொடுத்துடலாம். நம்ம கொஞ்சம் ஒரு சர்டன் ஏஜ் வந்துட்டாலே சொல்லிடுறாங்களே டாக்டர்ஸ் எல்லாம், இது சாப்பிட வேண்டாம், அது சாப்பிடக்கூடாது, டயட்டு ரெஸ்ட்ரிக்ஷன், ஃபிகர் மெயின்டைன் இதெல்லாம் இருக்குது. அதனால குழந்தைங்களா இருக்கும்போதே என்ஜாய் பண்ணட்டோம்னு சொல்லிட்டு செஞ்சு கொடுத்துருக்கோங்க. ரொம்ப கருக வைக்காமல் பார்த்து நல்லா கோல்டன் ப்ரௌன்லேயே எடுத்துருங்க. வெளியில் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளுக்குள்ளே அந்த இது காலிஃப்ளவர் நல்லா வெந்து இருக்கும். ஏன்னா நம்ம சுடு தண்ணியிலே போட்டு எடுத்துருக்கோம் இல்லைங்களா, அதில் கொஞ்சம் ஹாஃப் குக் ஆகிருக்கும் உங்களுக்கு 10 நிமிஷம் வச்சதில். அதுக்கு மேலே நம்ம பொரிச்சதுன்னா இன்னும் நல்லா சாஃப்டாக இருக்கும் உள்ளுக்குள்ளே. வெளியில் நல்லா இந்த மாவு போட்டதுனால கிறிஸ்பியாக நல்லாயிருக்கும். லாக்டவுனில் எங்கேயும் வெளியிலையும் போக முடியல. வெளியில் அவங்கெல்லாம் எண்ணெயில் சுடுவாங்க, இதெல்லாம் நமக்கு தெரியாது. அங்கங்கே விற்கிறாங்க இல்லைங்களா இதெல்லாம். சைனீஸ் ஹோட்டல்ஸ்லலாம் போனோம்னாக்கா ஜஸ்ட்டு ஒரு 10 பீஸை வச்சுட்டு 300 ருபீஸ் 280 ருபீஸ் போடுறாங்க. அதுக்கு அந்த டேக்ஸு இந்த டேக்ஸு எல்லாம் போட்டு வைக்கிறாங்க. அதுக்கு நம்ம அழகாக வீட்டிலேயே இந்த மாதிரி வாங்கி செஞ்சுக்கிட்டோம்னா ஆரோக்கியமாகவும் இருக்கும், பசங்களுக்கும் திருப்தியாக சாப்பிட்ற அளவுக்கு குவான்டிட்டியும் நம்ம நிறைய கொடுக்க முடியுங்க. எங்கள் வீட்டில் எங்கள் பசங்களுக்கெல்லாம் மோஸ்ட்லி எல்லாமே வீட்டில் செஞ்சு தான் வெளியில் ரொம்ப வாங்கி கொடுக்க மாட்டாங்க எதுவும். இப்போ பசங்க தான் எல்லாம் வெளியில் வாங்கி சாப்பிடுதுங்க. போவோம், ஹோட்டல்ஸ்க்கும் போவோம், ஐட்டம்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு வருவோம். அதையே வீட்டிலையே பழகிட்டு இந்த மாதிரி நானே கற்றுக்கிட்டு நானே செய்ய ஆரம்பிச்சிருவேன். அப்புறமா எப்பயாவது மந்த்லி ஒன்ஸ் அப்படி அவுட்டிங் போகணும் இல்லைங்களா, பசங்களுக்கெல்லாம் ஒரு எல்லாம் சேஞ்சு. எல்லாம் ஐடியில் வேலை செய்கிற பசங்க, ஆஃபீஸில் எல்லாருக்கும் இதுவாக இருக்கும், டென்ஷன். கொஞ்சம் பார்த்திங்களா எப்படி அழகாக கிறிஸ்பியாக வந்துருக்கு பார்த்திங்களா. சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க காலிஃப்ளவர். ரொம்ப கிறிஸ்பியாக வேணும்னு சொல்லிட்டு கருப்பாக்கிட்டோம்னாக்கா அது டேஸ்டே நல்லா இருக்காது. கொஞ்சம் கோல்டன் ப்ரௌனில் எடுத்தோம்னா தான் நல்லா இருக்குங்க. பார்த்தீங்களா நல்லா வேகுது. அந்த சவுண்டெல்லாம் கொஞ்சம் அடங்கின வாட்டி எடுத்துட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ரொம்ப கிறிஸ்பியாகவும் இருக்காது, ரொம்ப சாஃப்டாகவும் இருக்காது. வெளியில் அந்த மாவு போட்டிருக்கோம் இல்லைங்களா, அதெல்லாம் வரைக்கும் நல்லா கிறிஸ்பாக இருக்கும், உள்ளுக்குள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு வயசானவங்களும் சாப்பிட்லாம். இது ஒன்றும் எண்ணெய் எல்லாம் குடிக்காதுங்க. நம்ம இந்த அளவில் பதமாக மாவு போட்டோம்னாக்கா எண்ணெயும் குடிக்காது, அந்த போட்ட மாவுலாம் பிரிஞ்சும் வராது. நிறைய பேர் போடுவாங்க 65 அது இதுன்னு சொல்லிட்டு அந்த மாவு தனியாக வந்துடுதுன்னுவாங்க, காலிஃப்ளவர் தனியாக நிற்குதுன்னு சொல்லுவாங்க. அது கரெக்டாக இந்த மாதிரி போட்டோம்னாக்கா எல்லாம் அப்படியே பிடிச்சிக்கிட்டு நிற்கும். நம்ம வறுத்து எடுத்தால் கூட ஒரு பீசஸ் கூட வெளியில் வரல பாருங்கள். மேரினேட் பண்ணுறதுல தான் எதுவுமே இருக்குது. இதே கிரேவி பண்ணணுன்னாக்கா மஞ்சூரியன் இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கிட்டு வெங்காயம் கேப்சிகம் இதெல்லாம் போட்டு கார்ன்ஃப்ளவர் கரைச்சி ஊற்றி பண்ணிட்டோம்னாக்கா மஞ்சூரியன், காலிஃப்ளவர் கோபி மஞ்சூரியன் இது சப்பாத்திக்கு நானுக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகிடும். சிக்கன் பண்ணி காட்டினேன் இல்லைங்களா, சிக்கன் மஞ்சூரியன் நான் செய்யும்போது அதே மாதிரி பண்ணிட்டோம்னாக்கா கோபி மஞ்சூரியன் ரெடி.
ஓகேவா? அக்காக என்ன பண்ணிட்டு பாரு. என்னது இது? காலிஃப்ளவர் மஞ்சூரியன். நல்ல சாப்பிட்டாங்க சொல்லு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக்